அருள்மிகு பிரளயகாலேஸ்வரர் திருக்கோவில் பெண்ணாடம் கடலூர் மாவட்டம். மென்மையான பக்தி இசை பின்னணி. வணக்கம் பக்தர்களே, எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தரிசிக்கப் போகும் தலம் தமிழ்நாட்டின் மிக பழமையானவும் சக்தி மிகுந்ததும் ஆன சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு பிரளயகாலேஸ்வரர் திருக்கோவில் கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது மற்றும் சோழர் கால கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் மூலவர் பிரளயகாலேஸ்வரர் சிவபெருமானின் பேரருள் வடிவம். இங்கு உறையும் அம்பாள் அழகிய காதலி அம்மன், ஆமோதனம்பாள், கடந்தை நாயகி, மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரி என்ற பல திருநாமங்களால் போற்றப்படுகிறார். இத்தலத்தின் தலவிருட்சம் செண்பக மரம். கோயிலின் சிறப்பு. இந்த கோவிலின் மிக பெரிய சிறப்பு நந்தி பகவான் ஊரை நோக்கி திரும்பி இருப்பது. பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் நந்தி சிவனை நோக்கியே இருப்பார். ஆனால் இங்கு நந்தி ஊரை நோக்கி திரும்பி இருப்பதால் இந்த கோவில் தூங்கானை மாடம் கஜபிரஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தல புராணமும் வரலாறும். பிரளயகாலேஸ்வரர் என்ற பெயருக்கு பின்னால் ஒரு அற்புதமான புராண கதை உள்ளது. ஒரு காலத்தில் உலகத்தை அழிக்க சிவபெருமான் பிரளயத்தை ஏற்படுத்த முடிவு செய்தபோது தேவர்கள் அனைவரும் இத்தலத்தில் வந்து உயிர்களை காக்கும்படி இறைவனை வேண்டினர். சிவபெருமான் நந்தியை வெள்ளத்தை தடுக்குமாறு கட்டளையிட்டார். நந்தி ஊரை நோக்கி திரும்பி வெள்ளத்தை விழுங்கி உலகை காப்பாற்றினார். அதனால் உலகை காத்த இறைவன் பிரளயகாலேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். மேலும் ஒரு அழகான வரலாறு. தேவகன்னியர், காமதேனு, இந்திரனின் வெள்ளையானை ஐராவதம் மற்றும் இந்திரன் எல்லோரும் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. பெண் தேவகன்னியர் ஆடு யானை வழிபட்டதால் இந்த ஊருக்கு பெண்ணாடம் என்று பெயர் ஏற்பட்டதாக வரலாறு கூறுகிறது. தேவாரப் பெருமை. இந்த திருத்தலத்தை திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் தேவார பதிகங்களில் பாடி மகிழ்ந்துள்ளனர். அதனால் இந்த தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. புனித தீர்த்தங்கள். இந்த கோவிலின் புனித தீர்த்தங்கள் பார்வதி தீர்த்தம், கைலை தீர்த்தம், இந்திர தீர்த்தம், முக்குளம், வெள்ளாறு. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளாறு ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. கோயில் அமைப்பு. இந்த ஆலயத்தில் காணக்கூடிய முக்கிய சந்நிதிகள் 16 கால் மண்டபம், கோடிவிநாயகர், சோமாஸ்கந்தர், முருகன், விசுவேஸ்வரர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரி. இங்கு உள்ள சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தி ஆகும். பிரளயத்திலும் அழியாத இறைவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் விலகி சுகமும் செழிப்பும் பெருகட்டும். ஓம் நமசிவாய. ஹர ஹர மகாதேவா.